முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம், அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் ஆகியோர் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இருவரது வீடுகளிலும், டெல்லி, நொய்டா, மும்பை, குர்கான் உள்ளிட்ட 14 இடங்களிலும் சிபிஐ சோதனை நடைபெற்று வருகிறது. சோதனையின் போது ப சிதம்பரத்திடம் சிபிஐ அதிகாரிகள் பல கேள்விகளை எழுப்பினர். மேலும் வீட்டில் இருக்கும் ஆவணங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு ப சிதம்பரம் பதிலளித்து வருவதாக தெரிகிறது. இதேபோன்று கார்த்தி சிதம்பரத்திடமும் வாக்குமூலம் பெறப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது மத்திய அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையம் தனியார் தொலைக்காட்சிக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நேற்றைய தினம் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிதம்பரத்தின் வீடுகளில் சோதனை நடத்தப்படுகிறது. ஷீனா போரா கொலை வழக்கில் சிக்கியுள்ள பீட்டர் முகர்ஜி, இந்திராணி முகர்ஜி ஆகியோர் நடத்தி வந்த ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீட்டை பெற முறைகேடாக அனுமதி அளித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிபிஐ சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கார்த்தி சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். காலை 6 மணி முதல் ப சிதம்பரத்தின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகங்களிலும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கார்த்தி சிதம்பரத்தை அவரது மற்றொரு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி சிதம்பரம், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஆவணத்தை அவர் கைப்பற்றவில்லை. என் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டை அவரால் நிரூபிக்க முடியாது. எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த மத்திய சர்க்கார் என் தந்தை மீது அவருடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்துக் கொள்கிறார்.